Hi, hello, good evening guys. நேத்து நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்க வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் பேராஜம்பிள்ஸும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா இன்னைக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பேராஜம்பிள்ஸ் ரெண்டையுமே ஒரே செஷனுக்குள்ளே எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை அப்படின்னா ஒரு 10 பேராஜம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஐ மீன் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒரு பேராஜம்பிள்ஸ் ஒரு PQRS நீங்க எப்படி பேர் சொல்லிக்கிட்டாலும் சரி. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு 10 கொஸ்டின் பார்க்க போறேன். அண்ட் அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா 3 செட்ஸ் ஆஃப் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போகிறோம். அது மூணுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ளது தான். அண்ட் அது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது டஃப்பான அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் எந்த அளவுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே யா, குட் ஈவினிங் தினேஷ், எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களுக்குலாம் எம்டிசி எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்களா? நீங்கள் எதுவும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அண்ட் எவ்ரி திங் காட் ஓவர்? அண்ட் வேறு யாரெல்லாம் இருக்கீங்களோ அப்படியே ஒரு குட்டி அட்டண்டன்ஸ் போட்டிங்க அப்படின்னா நானும் தெரிந்து கொள்வேன். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் பேராஜம்பிள்ஸ் தான் போகுது. ஃபஸ்ட்டு எது பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10 பேராஜம்பிள்ஸ் கடகடான்னு அப்படின்னு பார்த்துட்டு போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ளே போக போகிறோம். ஓகே, சிஜிஎல் தான் ட்ரை பண்ணுறீங்களா? சூப்பர் கண்ணா. ஓகே, கொஷினுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தினேஷ் தவிர வேறு யாரும் இல்லையா இன்னும்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராஜம்பிள் தான். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து PQRS ஐ மீன் இந்த ABCD எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அண்ட் எது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் பார்க்குறேன். when we got near we saw it was the steam rising from the when we got near. ஸோ எதுக்கு பக்கத்தில் போனாங்க அப்படின்றது என்னன்றது நம்மளுக்கு கிளியராக தெரியல இல்லையா? அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஓகே, ஸோ நான் செகண்ட் சென்டென்ஸ் நான் பார்க்குறேன். மேம் புதுச்சேரி அசிஸ்டன்ட் SSCக்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஷுவர் நீங்கள் ஆனால் what you are trying for the exact push post, may I know? So we saw in the distance a great column of smoke. ஸோ இது வர்றதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக நான் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கிடப்பில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு we can decide. We wondered if it came from a chimney or. ஸோ எதையோ பார்த்து வண்டர் ஆகிறாங்க. கண்டிப்பாக எனக்கு என்னவா இருக்க போகிறது கிடையாது அப்படின்னா இது என்னோட ஃபஸ்ட் சென்டென்ஸாக இருக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் we thought of taking a bath in the hot water. ஸோ எனக்கு இதுவும் வந்து எனக்கு வர்ற மாதிரி தெரில. எனக்கு தெரிஞ்சு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் ஃபஸ்ட் அண்ட் செகண்டாக வர்றதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது? நிறையா இருக்குதா? எஸ் கௌதம். ஸோ we saw in the distance a great column of smoke. We wondered if it came from a chimney or a burning house. ஸோ பியும் சியும் தான் அடுத்தடுத்து வர்ற மாதிரி இருக்குது. ஸோ பி அண்ட் சியில் ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா சியும் ஆரம்பிக்குது டியும் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ரெண்டில் எது சரியான விடை அப்படின்றத சொல்லுங்கள் பார்க்கலாம். கௌதம் வந்து டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? சரி. இஃப் இட் கேம் ஃப்ரம் அ சிம்னி ஆர் அ பர்னிங் ஹவுஸ். நல்லா பாருங்கள், இது வந்து சிம்னிலேருந்து வருதா இல்லை பர்னிங் ஹவுஸ்லேருந்து வருதா அப்படின்னு எங்களுக்கே நாங்கள் ஆச்சரியப்பட்டு இருந்தப்போ வி காட் நியர் வென் வி காட் நியர் பக்கத்தில் போகும்போது தான் தெரிஞ்சுது வி saw it was a steam rising from the hot springs. அப்போ எனக்கு டியை நான் முதல் எடுத்துக்கணுமா இல்லை ஏவை முதல் எடுத்துக்கணுமா? நான் வந்து அப்போ ஏ தான் வரணும். அப்போ எனக்கு ஆப்ஷன் எப்படி இருந்திருக்குன்னா BCAD. அது எங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆப்ஷன் டியில் அல்ல. குட் ஈவினிங் சபாபதி, யா நிவேதா சோமசுந்தரம், வெரி குட், கரெக்டாக சொன்னீங்க. சி தான் கரெக்டான ஆப்ஷன். மதுபாலா டி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இதுவும் அடுத்தடுத்ததுன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. அதில் எல்லாருமே கிளியராக இருக்கீங்க. பட் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் எடுத்துக்கணுமா இல்லை செகண்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கணுமா அப்படின்றதுல கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு ரிலேட் ஆகி இது தானே வருது. ஸோ எனக்கு என்ன தான் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆப்ஷன், டி கிடையாது கண்ணா. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் உங்களுக்காக யா சி தான் ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் உங்களுக்காக டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்குது. இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் ஏ பார்க்குறேன், பட் த ஈகிள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பட் த ஈகிள்னா ஈகிளை பற்றி ஏதோ ஒன்று பேசியிருந்துருக்கணும்ல, ஈகிளை பற்றி எனக்கு அங்கே எதுவுமே பேசல. ஆனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அப்படியே நான் வந்து இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பீட்டில் therefore interceded. அப்போ இந்த த பீட்டில்ன்றதும் பீட்டில் பற்றி ஏதோ மறுபடியும் பேசியிருக்கிறாங்க கரெக்டாக. சரி, அதுவும் அது இருக்கட்டும் ஓரமா. when the eagle flew away, மறுபடியும் ஈகிளை பற்றி பேசியிருக்காங்க, த ஈகிள்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்ன அப்படின்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கவே இருக்காது. ஸோ a hare being pursued by an eagle, இங்கே தான் இன்ட்ரடியூஸே ஆகுது ஈகிள்ன்ற ஒரு விஷயமே. அப்போ கண்டிப்பாக என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா தான் இருக்க போகுது, டி தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கலாம், took himself for the refugee to the nest of a beetle whom he begged to save him. ஸோ யார் வந்து இங்கே சேவ் பண்ணுறதுக்காக பெக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ a hare. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the beetle therefore interceded with the eagle begging of him not to kill the poor suppliant. அப்போது இது வந்து எதுக்கு போய் கெஞ்சுது, பீட்டில் வந்து ஈகிள் கிட்ட போய். அப்போ என்னோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா பியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த ஈகிள் என்ன பண்ணுது, வித் கோபம் பண்ணிருதா, அப்போ ஏ. அப்போ லாஸ்ட் என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, இந்தது எனக்கு எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விட. எஸ், வெரி குட் தினேஷ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். மற்றவங்கெல்லாம் என்ன இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக தான் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஆமாம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, டிக் பண்ணேன் ஆனால் விழல போல. எஸ், டிபிஏசி என்பதுதான் சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? சப்பா பற்றி நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க, பட் நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்றது தெரியலையே. ஸோ தேர்ட் கொஸ்டின் உங்களுக்காக டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பாருங்கள், நான் மறைச்சிட்டு நிற்கிறேன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் வரும் அப்படின்னு பாருங்கள். எஸ், லோகேஷ் மணி. எஸ், ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூப்பர். இப்போ நம்மளுக்கு வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சென்டென்ஸ் ஏ பாருங்க, எக்ஸலண்ட்லி வெல் செட் ஷீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷீ யாருன்னே எனக்கு தெரியாது. திடீர்னு வந்து குறுக்கால வந்து ஷீன்னு பதிஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்ல. அதனால் கண்டிப்பாக எனக்கு என்ன இல்லை அப்படின்னா ஏ ஸ்டேட்மெண்ட் எனக்கு முதல்களாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்றதுனால பி ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன். என்ன, a man who had 2 daughters. இது கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்குதுல்ல. அப்போ நான் என்னென்ன எடுத்துக்கலாம், மேபி இது வந்து எனக்கு ஆன்சராக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஐ மீன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பியை வந்து ஃபஸ்ட்டு இதுன்னு எடுத்துக்கிறேன். சரி, பியில் ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு பார்த்தா 2 இருக்குது, போச்சு. அப்போ எனக்கு டி என்னுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சி என்னுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். கரெக்டாக எனக்கு எது வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்? A man who had 2 daughters married one to a gardener and the other to a potter. He went to the potter's home கொடுத்துருக்காங்க. சரி, after a while he paid. எனக்கு தெரிஞ்ச டி தான் எனக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள். பிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா டி வரும். ஆஃப்டர் அ வைல், கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கார்டனர்ஸோட ஹோமுக்கு போகிறாரு அண்ட் ஆஸ்க்ஸ் his daughter how she was and how it fared with her. ஸோ பிக்கு அப்புறம் டி அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏல தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓ, டைம் கன்சூமிங் டாபிக் அப்படின்றதுனால பாசிவ் லிசனராக இருக்க விரும்புகிறீங்களா சபா பற்றி? பட் பாசிவ் லிசனராக மட்டும் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ட்ரை யுவர் பெஸ்ட். நம்மளாலையும் எந்த அளவுக்கு அந்த டைம் கன்சூமிங்கை எந்த அளவுக்கு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்கள். தட் வில் பி ஷுவர்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ பிடிஏசி என்பது தான் சரியான விடை. எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ், குட். யா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன் இல்லையா? சரி, இப்போ எனக்கு கரெக்டாக, ஆமாம் கரெக்டு. சரி, இப்போ 4th கொஸ்டினுக்கு நான் போகிறேன். 4th கொஸ்டினில் அதே மாதிரி பெருசாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. என்னென்னு பாருங்கள், இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத சொல்லுங்கள். குட் ஈவினிங் திலகவதி.
ஸோ 4th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? சபாபதி நான் கம்பல் பண்ணல, பட் இது என்னோட ஐடியா. உங்களுக்கு ஒரு வேளை இஃப் யூ வாண்ட் டு பாசிவ் லிசனர் தட்ஸ் அப் டு யூ, பட் இப்படி பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ 4th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். எதை பார்க்குறேன், வைல் இந்தியா இஸ் ஹோம் டு 70%. வைல் இந்தியா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்டார்டிங்கே எங்கேயும் இருக்குது இல்லையா, ஸோ எனக்கு இது வர்றதுக்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து பிக்கு போகிறேன். இட்ஸ் ப்ரைமரி அப்ஜெக்டிவ் இஸ் டு, இட்ஸ் ப்ரைமரி அப்ஜெக்டிவ், இதோடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எதோடைய அப்படின்றது எனக்கு தெரியல இல்லை, அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டில் போட்டுக்கிறேன். அடுத்து நான் சி பார்க்குறேன். இன்டர்நேஷ்னல் டைகர் டே வாஸ் இனிஷியேட்டட். இயர் வச்சு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை டேட் வச்சு எனக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக நான் அந்த இதுக்குள்ளே போய் நேராக போய் நான் உட்காந்துக்கலாம். ஏதோ ஒன்று தான் வரப்போகுது அப்படின்றது. ஆல்ரெடி எல்லோரும் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. குட். ஸோ சிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா எனக்கு டி வரும், டிக்கு அப்புறம் டி வரும், கடைசி தான் ஏ வரும். அது எங்கடா போய் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல தான் போய் உட்காந்துருக்கிறான். சூப்பர். ஸோ யாரெல்லாம் சிடிபிஏ அதுதான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஐ மீன் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அது எல்லாமே கரெக்ட். கனெக்டர் ஜே, எஸ். ஸோ 4th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. எஸ் தமிழ்வாசன் கரெக்ட். அருண், திலகவதி, மதுபாலா, சபாபதி அண்ட் கோகுல் எல்லாருமே கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. சூப்பர். இப்போ எத்தனாவது கொஸ்டின் மேம், ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒன்றுமே இல்லைக்கா, நான் ரெண்டுமே ஒரே இதுதான். ஒன்று வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இன்னொன்று வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில். ஒருத்தரில் இசட் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தில் எஸ் யூஸ் பண்ணுவாங்க. மீனிங் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான், டிஃப்ரென்ஸ் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ப்ரொனன்சியேஷனும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான். ஓகே, சரி. இப்போ 5th கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்குது. அதில் என்ன அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றதையும் பாருங்கள். சீரீஸ் என்ன வரலாம்? ஸோ ஐ எம் eagerly waiting for your answers. இது வந்து ஒரு குட்டி கதை மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்படியும் பேஸ் பண்ணியும் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கும். அண்ட் போனதில் எப்படி பார்த்தோம், ஒரு ஃபேக்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படி கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குட்டி கதை. என்ன மாதிரி கதை? ஒரு ஆலிவ் ட்ரீக்கும் ஃபிக் ட்ரீக்கும் ரிலேட்டடான ஒரு கதை. எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ சபாபதி பார்த்தீங்களா, டைம் கன்சூமிங் நீங்கள் தான் சொன்னீங்க, ஆனால் மொதல் ஆள் ஆன்சர் பண்ணியிருக்கதே நீங்கள் தான் இந்த கொஸ்டினுக்கு. வெரி குட். ஸோ அடுத்து யாரு? டிபிஏசி தான் அப்படின்ட்டு வந்து சபாபதி சொல்லியிருக்காரு. சூப்பர். அடுத்து யார் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். அதை தொடர்ந்து எஸ் திலகவதி, தினேஷ் எல்லாருமே டிபிஏசி தான் மேம் ஆர்டர், அதுதான் சீரீஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, ஆமாம், ஆப்ஷன் ஏ தான் இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஆன்சர் இதுதான் ஆன்சர். ஸோ 5th ஒனுக்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ தான் ஆன்சர். எனக்கு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் 6th கொஸ்டினுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். எஸ், ஆப்ஷன் ஏ. ஸோ 6th ஒன் இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, ஆனால் கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு விதமான கதை ஒரு பேஸ் பண்ணி, ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன வர்றதுக்கு வர வாய்ப்பு இருக்குது? A man went away from his home. ஸோ இன்ட்ரொடக்ஷன்றது எனக்கு எங்கே தான் ஆரம்பிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பியில் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்னவா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா பி மட்டும்தான் இருக்கும். பியில் ஆரம்பிக்கிற ஒரே ஆப்ஷன் எது தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி தான் ஆப்ஷனேமோ. எஸ், கரெக்ட் தினேஷ், வெரி குட். பிடிஏசியா? பிடிஏசின்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்குறேன் நான். சிஏ தம்பி. கண்ணா அது ஏசி கிடையாது இல்லையா? பிசி சிஏ தானே கொடுத்துருக்குறோம் ஆப்ஷனில். ஏன் எல்லாரும் ஏசின்னு போட்டுக்கிறீங்க? ஏசி அல்ல, சிஏ. அண்ட் எல்லாருமே கரெக்டாக கடகடான்னு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆப்ஷன் பி தான் சரி என்பது. எஸ், ஆப்ஷன் பி.
இப்போ உங்களுக்காக எத்தனாவது கொஸ்டின் ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் ரெடியாக இருக்குது. இதில் எந்த சீரிஸ் வந்து கரெக்டாக போய் இருக்கலாம் அப்படின்றது சொல்லுங்க பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கதை பேஸ் பண்ண ஒரு விஷயம் இல்லையா, ஒரு ஸ்டோரி பேஸ் தான். அது ரொம்ப சின்ன ஒரு இதாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் Tier 2ல ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கேட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. யாராவது நினைப்பீங்க வாயை வைக்காதீங்க மேம், அவனே வந்து ஏதோ கேட்டு வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குதுல்ல. சரி பரவாயில்ல, பார்க்கலாம் இதில் எந்த வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தென் ஐ டுக் ஹிம் அப்படின்னும் போது ஏ வராது. ஐ வாஸ் கோயிங் டு த மார்க்கெட் மேபி வரலாம். ஹீ எக்ஸ்பிரஸ்ட் ஹிஸ் கிராட்டிடியூட்னு இருக்குது, கண்டிப்பாக இல்லை. ஐ வாக் அக்ராஸ் டு த பிளைண்ட் மேன் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக எனக்கு பிஏ வச்சு தான் என்னோட ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்க போது. பி வச்சு ஆரம்பிக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் சரியான விடை. சி சரியான விடை என்பதை யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா திலகவதி போட்டிருக்காங்க. எங்கேருந்து? கார்த்திகா, திலகவதி, தினேஷ், தமிழ்வாசன், சபாபதி, தினேஷ், கோகுல், ஸ்வேதா. கோகுல் டி இல்லைக்கண்ணா, சி. சரிங்களா, பார்த்துக்கோங்க, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து என்னதான் வரணும்னா பி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், டி கிடையாது. ஏன் அப்படின்னா த பிளைண்ட் மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பிளைண்ட் மேன் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம்ல, எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? பண்ணவே இல்லை. அது எங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா பியில் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அதனால எனக்கு பி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, 7th கொஸ்டின் பார்த்தாச்சு இல்லையா? 8th கொஸ்டின் தோ சி தான் ஆப்ஷன். ஆமாம், சரி. 8th கொஸ்டின் இது உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு படையாகவே காத்துட்ருக்குறாங்க. என்னன்னு பாருங்கள். இது வந்து ஒரு PQRS கொஸ்டின். ஸோ இதை உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். அண்ட் இதோட சீரீஸ் என்ன அப்படின்றதையும் நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க. The aim must be to ensure that our country அப்படின்னு சொல்றாங்க. The aim அப்படின்னும் போது எதை பற்றியோ பேசியிருக்காங்க, அதை பற்றின எய்ம் இல்லையா? அப்போ எனக்கு வந்து P வந்து ஃபர்ஸ்ட் வராது. சரி, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா when we set about the task of higher education we should be absolutely clear in our perception of the goals. ஓரளவுக்கு இது ஸ்டார்டிங்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தெரியுது இல்லை? சரி, ஆர் பார்க்குறேன். நோ டவுட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், நோ டவுட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஒரு பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்றதுனால நான் எஸ்க்கு போகிறேன். The entire educational apparatus must be geared progressively to fulfill the requirements of the different phases of our growth in every sector, primary, secondary and tertiary அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேபி எனக்கு ஒன்று கியூ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம், இல்லை அப்படின்னா எஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். ஆனால் when comparing the both the sentences நான் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கியூ தான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வரும். நல்லா பாருங்க. when we set about the tasks of higher education we should be absolutely clear in our perception of the goals of education in the specific context of our nation's development. The entire educational apparatus must be geared progressively to fulfill requirements பற்றியோ இல்லை அது என்னன்றதுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி அது என்னன்ற கோல் எனக்கு இருந்தால் தான் அதுக்கு என்ன தேவைன்றதை என்னால் தீர்மானிக்க முடியும். கரெக்டாக? அப்போது நான் எப்படி எஸ்ஸை வந்து என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வர முடியும்? நான் கேட்குற கேள்வி வந்து சரிதானே? அப்போ எனக்கு கியூ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். கியூவை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு ஆரம்பிக்கிற ஒரே சென்டென்ஸ் என்னவா தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி தான் எனக்கு ஒரே ஸ்டேட்மெண்ட். அப்போது என்னுடைய ஆன்சர் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். பி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஆனால் சில பேர் வந்து சியும் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இதை பார்த்தோன்னே இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினச்சி நீங்கள் சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் எது எனக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னா பி தான் சரியான விடை. ஓகே, யாரெல்லாம் பி சொல்லியிருக்கீங்களோ அது எக்ஸாக்ட்லி கரெக்ட். அண்ட் சிஏ ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த இடத்துல நம்ம தப்பு விட்டுருக்கோம் அப்படின்றத. டன். ஸோ 8th கொஸ்டின்ஸும் 8th கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்காக என்ன கொஸ்டின் அப்படின்னா 9th கொஸ்டின் இருக்குது. இது கொஞ்சம் பெருசு தான். சரி பாருங்க, இதில் ஆனால் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் S1ம் S6ம் எந்த பண்ண போகிறது கிடையாது அப்படின்னா சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸட். ஓகே சபாபதி, டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஆல் இன் த கேம், வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அவனே கொடுத்து வச்சுருக்கான். அப்போ நம்ம என்ன தேவை கிடையாது, எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி கவலையே கிடையாது. இதை ரிலேட் பண்ணி எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரெண்டாவதாக வரலாம் அப்படின்றத பற்றி மட்டும்தான் நான் யோசிக்க போகிறேன். சரியா?
சரி இப்போ பாருங்க நடுவில் இருக்கிற PQRS மட்டும் என்ன ஆர்டரில் வரலாம் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய Ma'am, how to read fast any paragraph? Please give us some advice. ஓகே தமிழ் வாசன் ஒன்றும் இல்லைக்கண்ணா நம்ம வந்து நான் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் நான் என்ன பண்ணேன் ஃபுல் சென்டென்ஸையும் நான் உட்காந்து முதல்ல ரீட் பண்ணேனா பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன் அதை வச்சு என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியுதான்னு தான் பார்க்குறேன் நல்லா பாருங்கள் இப்போ நானே பார்க்குறேன் entertainment may be principally found in the center pages of the newspaper. சரி இப்போ வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எஸ்பெஷலி ஆஃப் த பாப்புலர் வெரைட்டி ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் பாப்புலர் வெரைட்டி இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ த பிரின்சிபல் அண்ட் த ஷார்ட் நியூஸ் ஜஸ்ட் என்னென்ன அந்த வச்சு வருதா ஏன்னா நம்மளுக்கு வந்து எது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எது தான் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா ஆர்டிக்கிள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு வந்து எது எது ரெண்டாவது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் எது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ டேரெக்டாக நான் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நான் எதை தான் பார்ப்பேன் அப்படின்னா என்னோட ஆர்டிக்கிள் வச்சு தான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன் விஷயம் அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் இல்லை இதை பேசியிருக்காங்க இது இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ளதில் பார்த்தோம்ல கோல்ஸை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் எதை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க அப்போ எது நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படிதான் ஜஸ்ட் பார்த்தோன்னே நம்ம டிசைட் பண்ணுறதா ஃபுல்லாக உட்காந்து ரீட் பண்ணாதீங்க அன்டில் ஆர் அன்லெஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாத வரைக்கும் ஐயோ இது என்னன்றதே தெரியல இது வருமா இல்லை அது வருமானது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கே அப்படின்றது எனக்கு அந்த கான்செப்ட்லேயே கிளாரிட்டி இல்லை நான் மட்டும்தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் சென்டென்ஸையும் நான் ரீட் பண்ணணும் அன்லெஸ் நான் என்ன பண்ணிடணும் ஸ்டார்டிங்கை வச்சு இன் தேர் நியூஸ்ன்னு இருக்குது நான் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக நான் சூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக மாட்டேன் ஏன்னா இன் தேர் நியூஸ்ன்னு இருக்குது தேர் நியூஸ்னால் எந்த நியூஸ் அப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வரும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா நான் இதுக்கப்புறம் ஏதாவது நான் ரீட் பண்ணேன்னா 3 வார்த்தை ஸ்டாப் பண்ணிட்டேன் கரெக்டாக அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன வரும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் சீக்வென்ஷியலி அரேஞ்ச்டு we don't need to change the order of the sentences it is already arranged ஸோ எனக்கு ஆப்ஷன் டி தான் சரியானபடி ஸோ ஆப்ஷன் டி பார்த்துட்டீங்க இல்லையா இப்போ 10th கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு இதுக்கு என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்க அண்ட் போனதில் பார்த்த மாதிரி அதில் S1 S6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதில் 1 and 6 அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்குறாங்க மற்ற 3ம் ABCD ஃபார்மேட்டில் இருக்குது ஏதோ ஒன்று என்ன ஆயிருக்குது அப்படின்னா ஆர்டர் மாதிரி இருக்கலாம் ஸோ அது என்ன ஆர்டர் அப்படின்றத கண்டுபிடிங்க சூப்பர் தமிழ் வாசன் கிளியராக இருந்துச்சுன்னா ஐ எம் ஹாப்பி ஃபார் தட் ஸோ இதில் பாருங்கள் Nicholas Courier is not a usual photographer. He uses a kite-ன்னு கொடுத்துருக்காங்க he uses a kite to hoist அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ கைட் பற்றி இங்கே தான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்குறேன் இல்லை கைட் பற்றி ஏற்கனவே இன்னொரு சென்டென்ஸில் பாருங்கள் he is a kite aerial அப்படின்ட்டு வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா அப்போ நான் எதுக்கு போகிறேன் he is a kite aerial photographer vocation ஸோ அவர் ஃபோட்டோகிராஃபராக அப்படி கைட்டை வச்சு ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாரு he uses a kite to hoist his camera into the skies and clicks vacation photographs while the camera dangles mid-air routine சரி அப்போ பிக்கு அப்புறம் ஏ தான் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அதுக்கப்புறம் என்ன வரலாம் அப்படின்னா fascinated he literally tied his 2 hobbies இதுக்கு மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று வந்து மிஸ் ஆகுதுல்ல அப்போ என்ன வரலாம் during a trip to India to make a photo report on kite making he learns about his unique style of photography fascinated he literally tried his 2 hobbies kite flying and photography together for a living today he is one of the most well known kite aerial photographers in the world ஸோ இது என்ன இதில் சீக்வன்ஸில் எனக்கு கரெக்டாக வந்து உட்காருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் தான் வந்து உட்காருது எஸ் ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை எஸ் அபிநத்லாம் என்ன ரொம்ப நாள் கழிச்சு அப்பப்போ யாராவது ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துட்டு போறீங்க பாடே ஷில்பா ரொம்ப நாள் ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்தீங்க இல்லையா CGL Tier 1 டைமில் வந்தீங்க நீங்கள்லாம் அபிநத் ஷில்பா
Happy to see you all again. Yes, option B தான் சரியான விடை. QRSP. மதுபாலா ஒருவேளை முன்னாடி உள்ளதுக்கு ஆன்சர் பண்றீங்களா கண்ணா? ஸோ 10 கொஷின்ஸ் எதுக்காக கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா பேராஜம்பிள், அதாவது இந்த PQRS ரிலேட்டடாவோ இல்லை ஏபிசிடி ரிலேட்டடாவோ கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த 10 கொஷின்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இதுலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ தான் அணுகுண்டே வெடிக்க போகுது. என்ன அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் பெத்தையாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ரீட் பண்ணுங்கய்யா. எனக்கு வந்து இது ரொம்ப பெருசாக இருந்தது. வித்தின் சிங்கிள் இதெல்லாம் என்னால் அதை வந்து எடுத்துகிட்டு வரவும் முடியல. அதுக்காக ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஸ்லைடாக போட்டாலும் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாதோன்னு தோணுச்சு. 2 ஸ்லைடாக போட்டால் அது எந்த அளவுக்கு நம்மளால் ரீட் பண்ண முடியும்னு தெரில. அதனால் நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஜென்ரலி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? when it comes to reading comprehension, ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை ரீட் பண்ணிட்டு தான் ஆன்சர் பேராகிராஃபை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதன்படி நான் ஃபஸ்ட்டு என்ன காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கொஷின்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது ரிலேட்டடாக என்ன அப்படின்ற ஆன்சர் வந்து உங்களால் போய் தேட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் ரைட்? கொஷின்ஸ் ஒருவோட பார்த்துக்கலாமா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம். What are you going to do? Are you going to read first or to go with the questions first? Your idea வா? சரி, நான் சொன்ன மாதிரியே போகலான்னு இருக்கீங்களா? மேத்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல மேம். ஜிஎஸ் அண்ட் ஜிகே நோட்ஸ் கேதர் பண்ணேன், ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது மேம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு. சே, கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறீங்களா? ஓகே, கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. குவான்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஜிஎஸ் ஜிகேக்கு வந்து எனக்கு என்னோடய கலீக் வந்து ஒருத்தர் சொன்னார். நான் நேற்று தான் வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வேறு யாரும் இல்லை, நம்ம விஜயராகுல் சார் தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. ஸோ அவர்கிட்ட பேசும்போது நான் SCGLக்காக நெக்ஸ்ட் இயர் நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஏன்னா இன்னும் 6 to 7 months தான் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்குலாம் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா மேம் ஒரு பெரிய கடல் மாதிரி. நீங்கள் எவ்வளோ படித்தாலும் சரி அதிலேருந்து இதுதான் கேட்பாங்க, இல்லை இந்த கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றத நம்மளால் அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாது. அதனால் ரொம்ப போட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன அப்படின்னா குவான்ஸும் ரீசனிங்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைமில் இல்லை பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஜிஎஸ் ஜிகே படித்தா போதும், ரொம்ப போட்டு நீங்கள் அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கொடுத்த ஒரு விஷயம், ஒரு டிப் எனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அது உங்களுக்கும் சொல்கிறேன். மேக்ஸ் பாருங்கள், மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப உட்காந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா பார்க்க வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்டி வந்து. ஸோ ஒரு பேசிக் லெவல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு தெரியல, ஏன்னா அதில் டைமிங் இருக்க போகிறதுல நம்மளாக தான் உட்காந்து படிக்க போகிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தெரியாத கொஷினுக்கு ஆன்சர்ஸ் வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஒருவேளை எனக்கு அது தெரியல அப்படின்னாலுமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் மூலயமா நீங்கள் அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் டெஸ்ட்டும் நம்மளாக ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும், அட் த சேம் டைம் கான்செப்டும் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பெருசாக நம்மளுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்காது. இல்லைனா ஐயோ இதுலேயே இப்படி இருக்கிறோமே, எப்போ படிக்க போகிறோன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸும் நம்மளுக்கு வராது. ரைட்டு தமிழ்வாசன்
அதுலேயே நிறைய ஸ்கோர் பண்ணுறவங்க இருக்காங்க மேம். அது எப்படின்னு தெரில. plenty to study. Exactly, there is a lot of things to study, but இது நம்ம எல்லாரும் ஸ்கோர் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக படித்து முடிச்சு தான் இது பண்ணாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. மேபி அவங்க படித்த விஷயத்துலேருந்து கேட்டிருந்துருக்கலாம், நம்ம படிக்காத விஷயத்துலேருந்து நம்மளுக்கு கேட்டுடுறான். நம்ம நேரம் அப்படி என்ன பண்ணுறது. சரி, இந்த 4 கொஷின்ஸ் ரீட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் பாருங்கள். ஐயோ இதுக்கு ஆப்ஷன், ஐயோ சொல்யூஷன் வேறு தெரிஞ்சிருச்சா, பரவாயில்ல, அது பார்க்காதீங்க. ஸோ 5, 6, 7, 8 இதுவும் பார்த்துக்கோங்க. ஆரல்ஸ் ஒன்று பண்ணலாமா, அந்த ஃபஸ்ட்டு 4 கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, இந்த ஃபஸ்ட்டு 4 கொஷின்ஸ்க்கு முதல் ஆன்சர் சொல்கிறீங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இது போகலாம். ஏன்னா மொத்தமாக ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது, ஒரே அந்த சிங்கிள் பேராகிராஃப் இருக்குது இல்லையா. ஸோ அதுலேயே வந்து 10 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் பார்த்துட்டு சொல்லுங்கள். நேற்று ஜாகிரஃபி பார்க்கும் போதே உங்களுக்கு தோணுச்சா சபை பற்றி, ரைட்டு. காம்படிஷன் இல்லை, சேர்ந்து படிப்போம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இதில் வந்து காம்படிஷன் என்ன இருக்குது. அண்ட் சொல்லப்போனால் நீங்கள் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீங்க. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் நான் கற்றுக்கிற இடத்துல இருக்கும்போது, ஐ மீன் என்னை கற்றுக்க தூண்டுறது உங்களுடைய கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸ் தான் என்னை வந்து நிறைய கற்றுக்க தூண்டுது. ஸோ யூ ஆர் பீயிங் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. ஐ மீன் யூ பீப்புள் ஆர் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கார்த்திகா போட்டாங்க, சூப்பர் கார்த்திகா. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பி சொல்லியிருக்கிறாங்க, ஓகே. செகண்ட் ஒனுக்கு ஏ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ த ரைட்டர் ஹேட் plenty of time to spare because எதனால அவருக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சதாமா. எதனால அப்படின்ட்டு பாருங்க. 3 நாளைக்கு முன்னாடியே வந்ததுனாலயா, இல்லை 1 ஹவருக்கு முன்னாடி வந்ததுனாலயா, இல்லை அவர் வந்து அவர் லக்கேஜை கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருந்ததுனாலயா, இல்லை மேகசின்ஸ் வந்து வாங்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருந்ததுனாலயா. நான் உங்களுக்கு கொஷினே நானே சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன வரும்ன்றது நீங்களே சொல்லுங்கள். 3 days பிஃபோரா, an hour earlier, இல்லை லக்கேஜை கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயமா, இல்லை மேகசினா. 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன வரும்? ஏன் அவருக்கு வந்து நிறைய டைம் கிடச்சிது? 3 days. 3 days-ஆ? நல்லா பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 days. 3 days அதை பார்த்த உடனே சொல்லிட்டீங்களே, ஓகே. As my train was not due to leave for another hour, நல்லா பாருங்கப்பா. After buying some magazines to read on the journey, I made my way to the luggage office to collect the heavy suitcase. I had left there 3 days before. 3 days before அப்படின்றது அவர் வந்து அங்கே லக்கேஜை வச்சது 3 நாளைக்கு முன்னாடி. ஆனால் எவ்வளோ மணி நேரம் டைம் கிடச்சிது நல்லா பார்த்து சொல்லுங்கள். ட்ரெயின் வந்து எப்போ போகிறதுனால அவருக்கு இந்த இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கான டைம் இருக்குது. கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, டோன் பற்றி கேட்கல, எதை பற்றியுமே கேட்கல, ஒரு ரீசன் கொஷின் மாதிரி, இல்லை நார்மலாக ஸ்கூல் லெவல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பேராகிராஃப் எப்படி கொடுத்து வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கள்ல. we couldn't even predict properly. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறவே முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. எக்ஸாக்ட்லி திலகவதி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1 hour டைம் வந்து ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு இருக்குது. அதனால தான் இதை பற்றிலாம் பேசுகிறாரு. as my train was not due to leave for another 1 hour, I had plenty of time to spare. அவ்வளோதான் கான்டென்ட். அதுக்குள்ளே இருந்து தான் நான் எடுக்க போய் போகிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி கொடுத்துருக்கிறது மேகசின் பை பண்ண போகிறதோ, இல்லை லக்கேஜ் வந்து 3 நாளைக்கு முன்னாடியே அங்கே வச்சதோ, அது எதுவுமே ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் கிடையவே கிடையாது. சூப்பர். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் என்ன தான் வந்திருக்கணும், 1 hour அப்படின்றது அது எதில் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ செகண்ட் கொஷின் அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன், காது வழியை கேட்டு அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். த ரைட்டர் நீடட் த ரிசீட். ரிசிப்ட்னு சொல்லுவோம்ல, அது ரிசிப்ட் கிடையாது, ரசீது, அந்த ரிசிப்ட் கிடையாது, ரிசீட் அப்படி தான் சொன்னோம். ஓகே. ஸோ அவருக்கு வந்து தேவைப்பட்டுச்சான் அந்த ரசீது வந்து எதற்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு கிளைம் ஹிஸ் சூட்கேஸை வாங்குறதுக்கு அந்த ரசீட் தேவைப்பட்டுச்சா, இல்லை லக்கேஜ் ஆஃபீஸில் பே பண்ணுறதுக்காக வந்து அவருக்கு அந்த ரெசிப்ட் தேவைப்பட்டுச்சா,
டு ப்ரூவ் தட் ஹி பேட் அட் த லக்கேஜ் ஆஃபீஸ். நான் ஏற்கனவே லக்கேஜ் ஆஃபீஸில் வந்து பே பண்ணிட்டேன் அப்படின்றத ஒரு ப்ரூஃபாக காட்டுறதுக்காக அந்த ரெசிப்ட் தேவைப்பட்டுச்சா? ஆர் எல்ஸ் டு ப்ரூவ் தட் ஹி ஹேட் பாட் த சூட் கேஸ். நான் வந்து சூட் கேஸை வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக அது தேவைப்பட்டுச்சா? இந்த 3 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன்? எக்ஸாக்ட்லி, திலகவதி போட்டாங்க. ஆன்சர் என்ன அப்படின்றது வேற. நல்லா பாருங்க என்ன இருக்குது அப்படின்றது. There were only a few people waiting and I took out my wallet to find the receipt for my case. So the receipt did not seem to be where I had left it. I emptied the contents of the wallet and the railway tickets. Yeah, and the railway tickets, money scraps of paper and yeah, அவருடைய சூட் கேஸை திருப்பி எடுக்கிறதுக்காக தான் இது அவருக்கு தேவைப்பட்டுச்சு இல்லையா? அது மேலேயே முடிஞ்சிருச்சு. ஹெவி சூட் கேஸ் அங்கே 3 நாளைக்கு விட்டுட்டேன். ஸோ பீப்புள் நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த அவருடைய லக்கேஜ் வந்து திரும்பி எடுக்கிறதுக்காக. அது வந்து அந்த ரெசிப்ட் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவருடைய வாலெட்டில் இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிளைம் ஹிஸ் சூட் கேஸ். தேர்ட் கொஸ்டின் சொல்லட்டுமா? அப்படியேமோ The writer felt foolish. அவர் வந்து ஒரு முட்டாள்தனமாக உணர்ந்தார் தன்னை வந்து. எதற்காக? Because he could not find his receipt. அவரால் அந்த ரெசிப்டை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் ஃபூலிஷாக ஃபீல் பண்ணாரா? இல்லை he hadn't really lost his receipt at all. அவர் வந்து அவரை தொலைக்கவே இல்லை, தொலைச்சிட்டு தான் நினச்சதுனால தான் வந்து ஒரு ஃபூல் நினச்சாரா? He had to fill in a form. அவர் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டிய காரணத்தினால் அப்படி இருந்தாரா? The assistant eyed him suspiciously. அங்கே இருந்த அசிஸ்டன்ட் வந்து அவர் ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக பார்த்ததுனால அவர் வந்து இப்படி ஃபீல் பண்ணாரா? இந்த 4 விஷயத்தில் எது வந்து ரீசனாக இருந்தது? கார்த்திகா பி சொல்லியிருக்கிறீங்களா கண்ணா? பி வந்து என்ன? அவர் வந்து தொலைக்கலை அப்படின்றதுனால. ஓகே, கொஞ்சம் இன் டீட்டெயிலாக ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சஸ்பீஷியஸ் லுக்னாலையா? நல்லா பாருங்க. Is that because of the suspicious look that the assistant had? அவரால் அந்த ரிசிப்டை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பாருங்க, I explained the situation sorrowfully to the assistant. The man looked at me suspiciously as if to say he had heard this type of story many times and asked me to describe the case. I told him that it was an old brown-looking object, no different from the many suitcases I could see on the shelves. The assistant gave me a form and told me to make a list of contents of the case. Try to remember the articles after I had hundreds of cases. Okay. நல்லா பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு லாஸ்ட்ல இருந்து பாருங்க. இந்த பக்கம் உங்களோட dreaded moment எங்க கண்ணா இருக்குது? அது வந்து let me see. தாண்டி வந்துட்டேனோ நான். கடகடா நான் ரீட் பண்ணதுனால அப்படியே வந்துட்டேன். Okay, there were hundreds of cases that for 100 dreaded moment it occurred to me. dreaded momentனா லைக் எப்படி சொல்றது? இப்போ இப்போ என்னை பயமுடுத்துற மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி என்னை பதட்டத்தில் வச்சிருக்கிற ஒரு 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 பதட்டம் சொல்லுவோம்ல, அதுதான் பதட்டத்தில் வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து dreaded moment. நல்லா பார்த்தீங்கன்னா ஐ புல் இங்கே இந்த பக்கம் ஐ மீன் எனக்கு நான் இப்படி என்னோட ஸ்க்ரீனை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் உள்ள பேராகிராஃபில் பாருங்கள், கீழே இருந்து ஒரு 4வது லைனு. ஐ புல்ட் அவுட் a 10 shilling note and out slipped and my last receipt with it. I couldn't help blushing.
அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஐயோ முடியல அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபூலிஷாக பிஹேவ் யோசிக்கிறாரு. கரெக்டாக? அப்போது எனக்கு இங்கே கரெக்டான ஆப்ஷன் எது தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி தான் கரெக்டான ஆப்ஷன். அதாவது உண்மைக்குமே அந்த ரெசிப்ட் தொலைல, ஆனால் தொலைஞ்சு தான் நினச்சி இவ்வளோ விஷயம் நடந்ததில்ல, அதுதான். த்ரில்லிங் மொமெண்ட் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி பதட்டமான ஒரு நிலை, அதுக்கு தான் வந்து ட்ரெட்ஃபுல் அப்படின்னுவாங்க, ட்ரெடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 4வது கொஸ்டின் என்னன்றதை சொல்லட்டுமா? There weren't dash people waiting at the luggage room. There were not. Okay. Yes, he found the receipt after. Later. Afterன்றத விட later சொல்லலாம். Okay. So, 4th question என்ன அப்படின்னா there were not dash people waiting at the luggage room. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Very much people waiting at the luggage room, a great deal of people waiting at the luggage room, lots of people waiting at the luggage room, very many people waiting at the luggage room. இந்த 4 ஆப்ஷன்ல என்ன வந்திருக்கணும்? Very much, a great deal of, lots of, very many. எஸ், கொஞ்சம் பீப்புள் தான் அங்கே இருந்தாங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நான் கொஷினை வேணா காட்டட்டா? இந்த 4ல என்ன வரும்னு சொல்லுங்க. few people were waiting at the waiting room. அது கரெக்ட் தான். இப்போ அந்த few people அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த 4லேருந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எது கரெக்டாக போய் அந்த மீனிங் வந்து எனக்கு கொடுக்கும்? திலகவதி டின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன். சூப்பர், வெரி குட். மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? கார்த்திகா பி சொல்கிறீங்களா? அ கிரேட் டீல் ஆஃப் பீப்புள். ஓகே, ஆக்சுவலி பீப்புள் அப்படின்னும் போது இட் இஸ் கவுண்டபிள், ரைட்? கவுண்டபிள் சொல்லும் போது அ கிரேட் டீல் ஆஃப் அப்படின்றது சொல்லுவோமா? அ கிரேட் டீல் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு அன்கவுண்டபிள் விஷயத்துக்காக தானே சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ஆப்ஷன் பி சரியாக இருக்குமா அப்படின்றத சொல்லி பாருங்க. ஃபியூ பீப்புள் கரெக்ட் தான் கண்ணா, அதை நான் வந்து இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதை மீன் பண்ணுற மாதிரி இங்கே வேற என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். வெரி மச் அப்படின்றது கிட்டத்தட்ட சூப்பர் ஃப்ளூவஸ் தான். ஸோ வராது. வெரி மச் அப்படின்றதே இந்த இடத்துல தப்பு, அதுவும் பீப்புளுக்கு தப்பு. எஸ், நெகட்டிவ்ல ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எப்படின்றது புரிஞ்சுதுங்களா? நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா என்ன இப்படி மொக்கையா வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கேட்ட மாதிரி மேலே இருந்ததுலேருந்து கேட்டு வச்சிருக்கிறாங்க அப்படியே அப்படின்ற மாதிரி எனக்கே கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நிஜமாவே இது மைன்ஸ் கொஸ்டின் தானே, என்ன இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பட் உள்ளே போய் ரீட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, டேய் நல்லா பண்ணியிருக்கீங்கடா நீங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இங்கே எது எனக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ், தமிழ்வாசன் அண்ட் இன்னொருத்தவங்க யாரோ முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க திலகவதின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஆப்ஷன் டி தான் சரியான விடையாக இருக்கும். ஓகே, நாட் வெரி மச், நாட் அ கிரேட் டீல் ஆஃப், நாட் லாட்ஸ் ஆஃப், வெரி மெனி அப்படின்றது தான் சரியான விடை. ஓகே, தட்ஸ் ஓகே கார்த்திகா கண்ணா, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, 4 கொஸ்டின் தான் பார்த்துருக்குறோம். இன்னும் வந்து 6 கொஸ்டின் இருக்குது. இந்த ஒரு பேராகிராஃப் அந்த பேசேஜில் இருந்து மட்டுமே எனக்கு மொத்தம் 10 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரியா? அடுத்த 4 கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பி, செகண்ட் ஒனுக்கு ஏ, தேர்ட் ஒனுக்கு பி அண்ட் ஃபோர்த் ஒனுக்கு டி. நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே சரிதான். சரிங்களா? இப்போ wrote them down அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் பேசேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து மறுபடியும் பேசேஜ்க்கு நான் எடுத்துகிட்டு போவேன். ஓகே, எப்படி கொஸ்டின் எப்படி இருக்குது? சுமத்தியா பறக்குதா? wrote them down அப்படின்னா என்ன? 5க்கு ஏ, copied. ஓகே,
அந்த பேராகிராஃப் நல்லா ரீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஐ மீன் ரோட் தெம் டவுன் அப்படின்னு சொல்லும்போது அது என்னவான மீனிங் அது கொடுத்தது அப்படின்றதையும் நீங்கள் யோசிச்சு இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஓகே, கார்த்திகா, அபினத், திலகவதி, தமிழ்வாசன். ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. listed them down. okay, wrote them down அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இல்லை அது என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் எழுதிக்கோ அப்படின்றது தான் அர்த்தம். கரெக்டா? அப்போ மேட் அ நோட் ஆஃப் தெம் அப்படின்றது தான் எனக்கு கரெக்டான ஆப்ஷன். இப்போ 6th கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லுங்க. தி ரைட்டர் ஃபவுண்ட் த ரீசிட். எதில் கண்டுபிடிச்சாரு? இது ஈஸியாக சொல்லிடுவீங்களே. 10 கொஸ்டின்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஈஸியாக சொல்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. என்ன? ஸோ 6th எது எனக்கு கரெக்டான ஆப்ஷன்? எஸ், சி. ஸோ 7th and 8th என்னன்னு பார்த்து சொல்லுங்க. The writer took out his wallet first time. முதல் தடவை எதற்காக அந்த வாலெட்டை அவர் எடுத்தார் வெளியில? ஓகே, ஏ திலகவதியும் தினேஷும் ஏ சொல்றாங்க. சபாபதி சியா கண்ணா. ஃபில் அவுட் த ஃபார்ம் கிவன் பை த. ஃபில் பண்றதுக்காக எதுக்கு வாலெட் எடுக்கணும்? நல்லா யோசிச்சுக்கோங்களேன் ஒரு தடவை. ஒருவேளை 6th ஒன்னுக்கு ஆன்சர் சொன்னீங்களோ சபாபதி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனான்னு தெரியலையே. ஓகே, திலகவதி, தினேஷன், தமிழ்வாசன் ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, எஸ், ஆப்ஷன் ஏ. எதுக்காக அவர் வாலெட்டை வெளியில எடுக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் மேகசின்ஸ் வாங்குறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அவர் எடுக்கிறாரு. சரியா? அதுக்கப்புறம் தான் அந்த ரிசிப்ட் வேணும் அப்படின்றது தேடுறதுக்காகவே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா டு பை சம் மேகசின்ஸ். 8th கொஸ்டின் என்ன? The assistant asked the writer to make a list of the contents to எதற்காக? Ascertain his ownership of the case, test the memory, charge him extra money, embarrass the writer. இந்த நாளில் என்னது வந்திருக்கணும்? ஏவா? அதுக்காகவா கேட்டாரு அவரு? நான் பேசேஜ் வேணா இன்னொரு தடவை காட்டவா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. Is it because to ascertain his ownership of the case or for some other thing? ஓனர்ஷிப்காக தானா? பேசேஜ் நான் ஒரே தடவை காட்டவா? கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டீங்க அப்படிதானே? பேசேஜ் ஒரு தடவை காட்டுறேன், எனக்கு பார்த்து பதில் சொல்லுங்க. சரியா? ஏ ஆர் சிலாம் சொல்லக்கூடாது. ஏவா சியா அப்படின்றத சொல்லணும். அபினத் எப்போ பாரு உனக்கு இதே வேலையா போச்சுல. நல்லபடியாக ரீட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மைக்குமே அவர் எதற்காக நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. பி அண்ட் டி கண்டிப்பாக வராது கண்ணா, எனக்கும் ஓகே. இப்போ ஏ அண்ட் சியில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறீங்க. ஆனால் ஏ வருமா சி வருமான்றது நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், நீங்கள் ஏன்ட்டு கேள்வி திருப்பி கேட்கக்கூடாது. ஏவா சியா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரீட் பண்ணீங்களா? கான்டென்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும், அந்த கான்டென்ட் வெரிஃபை பண்ணணும். ஓகே,
டெஸ்ட் கண்டிப்பாக இல்லை திலகவதி. அவருடைய மெமரியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை, ஜென்ரலாக இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறது, எங்கே இருக்குது the man asked to describe, I told the brown looking suitcase, list of contents, I could take the case, I remember to, okay, after I had done, there were hundreds of cases for இந்த விஷயத்துல இருந்தே தெரியுது அவர் வந்து அசர்டைன் பண்றதுக்காக, அது அவருடைய உரிமைக்கான பொருள் அப்படின்றத அவர் வந்து சொல்றதுக்காக சொல்லல. மேகசின் வாங்கினாரு, பட் பேசேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் வாலெட் அப்படியே பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்க. மேலே கொடுத்துருக்காங்கடா, அது ஓகே. அதுக்கு கீழே அதுக்கப்புறம் ரீட் பண்ணி பாருங்க, எந்த இடத்துல வந்து அதை ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் பிளேஸ் பண்ணி ரீட் பண்ணாதீங்க, மற்றதையும் கொஞ்சம் கீழே வரைக்கும் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இதுக்கு எதுதான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கிட்ட சார்ஜ் பண்ணும், எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஓகே, ஸோ டு சார்ஜ் ஹிம் எக்ஸ்ட்ரா மணி. எஸ். 9th and 10th question. I explained the situation sorrowfully to the assistants. Means இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க, ஒரு டேர்ம் அதில் சொல்லியிருந்தாங்கல்ல, நான் வந்து ரொம்ப சாரோஃபுல்லாக கூட அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் அதில் வந்து இருந்தது பேராகிராஃபில் வந்து. ஸோ அதை வச்சு கேம் ஓவரா தமிழ்? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் ரீட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் தெரிஞ்சது. நான் வந்து ஒன்று கெஸ் பண்ணும்போது எனக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் தான் எனக்குமே வந்தது. பட் ஸ்டில் நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஒரு தடவைக்கு கூட ஒரு தடவை இதை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். எப்படியும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கேர்லெஸ்னஸ்க்காக நம்ம ஜென்ரலாக அது தானடா பண்ணுவாங்க. அவங்க எதுக்காக சொல்லுவாங்க, நீங்கள்லாம் எழுதி கொடுத்துட்டு காசு பே பண்ணிட்டு வாங்கிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, எந்த இடத்துலையாவது ரியல் டைம் விஷயங்களோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். எதுலையாவது சொல்லுவாங்களா நமக்கு வந்து உங்களுடைய மெமரியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் உள்ளே என்னென்ன பொருள்லாம் இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்றதை எழுதுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து விளையாட்டுத்தனமாவோ அந்த மாதிரி இல்லை. ஸோ கண்டிப்பாக ரியாலிட்டியோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது எதுக்காக மட்டும்தான் அதை கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு சார்ஜ் எக்ஸ்ட்ரா மணி, ரைட்? அதுதான். ஸோ இதுக்கு என்ன சியா கரெக்டான ஆப்ஷன்? இதுக்கு வந்து நல்லா பாருங்க பார்க்கலாம். 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ட்ராஜிக்காக இருந்ததுனால, யார் ரைட்டர் வந்து சுச்சுவேஷனை ட்ராஜிக்காக பார்த்ததுனால இந்த விஷயத்த சொன்னாரா, இல்லை ஹி எக்ஸ்பிளைன் சுச்சுவேஷன் டு த அசிஸ்டன்ட் ஹூ வாஸ் வெரி சாரோஃபுல், அசிஸ்டண்ட்டாக ரொம்ப சாரோவாக இருந்தாங்க? இல்லை இல்லை ஐயா, 9th இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லை யாருமே, அதுக்குள்ளே 10th போயிட்டீங்க. தயவு செஞ்சு 9th கூறவும் பதிலை. With great distress, the writer explained his unfortunate situation to the assistant. The assistant found the situation tragic. யார் வந்து இதில் வந்து சுச்சுவேஷனை ட்ராஜிக்காக வச்சுக்கிட்டாங்க இல்லை அப்படின்னா எது சரியான விஷயமா இருக்கும்? 9ல் ஏதானா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்மளோட உடைமை வந்து தொலைஞ்சு போச்சு. இப்போ ட்ராஜிக்காக யார் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவா, டே இதை கூடவா நீங்கள் வந்து ஒரு ரிசிப்டை கூடவா நீங்கள் பத்திரமா வச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டென்ஷன் ஆனது யார் ஃபஸ்ட்டு? அசிஸ்டண்ட்டா இல்லை ரைட்டரா? அசிஸ்டன்ட் தானே. அப்போ அந்த அசிஸ்டண்ட்க்கு அந்த சுச்சுவேஷன் ட்ராஜிக்காக மாறினதுனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஐயோ அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவியாக அந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணார். கரெக்டா? இதுதானே நம்மளுக்கு நடக்கும். ஒரு 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 எக்ஸாக்ட் சினாரியோவை எடுத்துக்கோங்க. இது வந்து கதையாக மட்டும் பார்க்காம நம்ம அந்த இடத்துல வந்து
இருந்தோன்னா எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி அந்த சினாரியோ இருக்கும் அப்படின்றது. உன்னை கொல்ல போகிறேன் தமிழ் வாசனை, எல்லா ஆன்சரையும் போட்டு விடுங்கப்பா. அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கடா இல்லை. ஓகே, 10th ஒன் பாருங்கள். இன் திஸ் பேசேஜ் சிச்சுவேஷன் மீன்ஸ், சிச்சுவேஷன்னா இங்கே என்ன சொல்ல வர்றாங்க, what they meant to say. Place, event, condition, position. எதுக்கு டெலீட் பண்ணிட்டீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் தமிழ். எஸ், 10th சி ஆன்சர் அண்ட் 9th டி தான் ஆன்சர். ஓகே, சரி இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதில் எப்படி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு? அண்ட் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் இன்னும் 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னெல்லாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் ஒரு இது காட்டுறேன். இவ்வளோ பெருசு இருக்குது, இன்னும் 5 நிமிஷத்தில் கண்டிப்பாக நம்ம முடிச்சுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கிறேன் அப்படின்னா, இதுலேருந்து 5 கொஸ்டின் தான். அவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருக்குது, ஆனால் 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் என்னென்னா ஒரு குட்டி கதை, இந்த கதையிலேருந்து மறுபடியும் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. சரியா? எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பேசேஜை நீங்கள் ரீட் பண்ணி, எஸ் ஃபைனலி ஒன்று இது கரெக்ட் ஆயிடுச்சா, சூப்பர் தமிழ் வாசன், ஐ அப்ரிஷியேட். ஸோ இதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற மற்ற கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிற ஆன்சர்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் ஆன்சர்ஸை நான் அதில் கொடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன சொல்கிறது, பி ஆனஸ்ட் அண்ட் அதை வந்து கொஞ்சம் ஆனஸ்ட்டாக எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இது என்ன அப்படின்றது. இதுக்கப்புறம் ஒரு 5 கொஷின் இருக்குது. ஓகே, கொஷினை மட்டும் முடிஞ்சால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, பேசேஜ் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தேன்னா அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் 15th ஓகே, முடிஞ்சுதா? இதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள் காமெண்ட்டில். குட்டி கதை தான் மேம். இப்போ தமிழ்நாட்டில் பெரிய அபிநேத் நாட்டி ஃபெல்லோடா நீ. ஆனா சரி, லாஸ்ட் ஒன் பார்க்குறதுக்குமே எனக்கு தெரிஞ்ச ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ் டைம், வி ஹேவ் ஒன்லி 3 minutes. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, இப்போ 5 மணிக்கு டானு கோகுல் சார் வந்து நின்றுவார். என்னோட செஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நான் இந்த கொஸ்டினை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த செஷனுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். அதில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் வாழ்த்து நான் பண்ணுறான்ல தமிழ் அபிநத் வந்து, பட் ஐ மிஸ் யூ அபிநத். இந்த கலாய்க்கிறது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஐ ஜஸ்ட் ரியலி மிஸ் யூ. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் செஷன் என்ன கொண்டு வரலாம் அப்படின்றது மட்டும் கிடையாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம மூச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். பிஃபோர் டிஸ்கஷன் கொடுக்கலாம் அப்படின்றீங்களா? சரி, அது வேணால் ட்ரை பண்ணலாம். பட் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுலேயே நம்மளுக்கு வந்து டைம் போயிருமே அப்படின்றது. ஐ மீன் அது வந்து டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். பெருசாக நம்மளால் சரி பார்க்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். பட் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள் பார்க்கலாம். நாளைக்கே நம்ம என்ன கான்செப்ட் ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். இல்லை எதில் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் சொல்லுங்கள். சீக்கிரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவனுங்க ஒருத்தவங்க எப்போ பாரு தேங்க்யூ தேங்க்யூன்னே போடுறீங்கடா. டே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்களேன்டா. டோன் ஆஃப் த பேசேஜ் ரிலேட்டடாக கொஷின்ஸா? ஓகே சார், பாபதி. எரர் ஸ்பாட்டிங். சரி, எரர் ஸ்பாட்டிங் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் அது போக அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டோன் ஆஃப் த பேசேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு செட் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. டோன் அண்ட் இதிலேருந்து என்ன வந்து கன்வே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு அப்படி ஏதாவது ஒன்று கொண்டு வரலாம். ஓகே அபிநத், நான் வந்து நாளைக்கு வந்து எரர்ஸ் அண்ட் எரர் ஸ்பாட்டிங்கும் அண்ட் டோன் ஆஃப் த பேசேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். அண்ட் நாளைக்கு செஷனில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய்.